சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெருமாள் மகா கிட்ட ரொம்ப கெஞ்சிட்ருக்காங்க. மேடம் போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விஜய் பாஸ் வந்துடுவார், நந்தினி மேடம் வேறு வரேன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மகா வந்துட்டு இங்கே பாரு, இதுக்கு மேலே என்னை போக விடாமல் தடுத்தனா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், கண்ணை பழுத்துரும், தெரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு வழியை விடு அப்படின்னு சொல்ல, பெருமாள் வந்துட்டு மகா ரொம்ப கோவப்படுறாங்கன்னு அமைதியாக ஆயிடுறாங்க. மகாவும் அமுதாவும் அங்கேருந்து நேராக வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் நந்தினி வந்துட்டு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க நந்தினி கிட்ட ரொம்ப ஹாஷாக பேசுகிறாங்க. என்ன நந்தினி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இனிமேல் எப்போ வேணாலும் நான் வந்து உனக்கு கால் பண்ணுவேன், இதை பற்றின எந்த சந்தேகம் வேணாலும் உங்ககிட்ட நான் கேட்பேன், நீ பதில் சொல்லி தான் ஆகணும். நடுராத்திரியில் கால் பண்ணி கூட நீங்கள் ஒரு முறை ஸ்டேஷனுக்கு வந்து போங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் உடனே திருச்சிக்கு கிளம்பி வந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நான் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தனோ அப்போவே வந்து என் இஷ்ட தெய்வமான முருகரை கும்பிட்டுட்டு இருக்கும் போது தான் வந்து உன் பையனோட காரோட நம்பர் பிளேட் வந்து எனக்கு கிடைச்சிது. அப்போவே நான் இந்த கேஸை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இந்த கேஸில் யாரெல்லாம் இருக்காங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இதில் யாரெல்லாம் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காம போகவே மாட்டேன். அதனால் நீ வந்து நான் எப்போ கேட்டாலும் எனக்கு ஒழுங்காக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினியும் இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே மகாவும் அமுதாவும் அங்கேருந்து ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. விஜயா ஐஸ்வர்யாவும் ஒரு பக்கம் ரொம்ப வேகமாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. மகாவும் அமுதாவும் ஆட்டோவில் ஏறி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜயா ஐஸ்வர்யாவும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ரிசப்ஷனிஸ்ட் வந்து பெருமாள் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன சார் மகா மேடமாக போக விட்டுறக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்கள போக விட்டுட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அப்போ பெருமாள் வந்துட்டு அதான் அவங்க அவ்வளோ கோவப்படுறாங்களே, அவங்கக்கிட்ட நான் என்ன பேசுறது, இப்போ விஜய் பாஸ் வந்தால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, நந்தினி மேடம் வரை என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. ஆமாம், நந்தினி மேடம் எங்கே அப்படின்னு கேட்க, வெளியில் தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டுருக்காரு பெருமாள். விஜயா ஐஸ்வர்யாவும் வேகமாக வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுறாங்க. நந்தினியும் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி முடிச்சிருப்பாங்க. கரெக்டாக விஜய் ஐஸ்வர்யா வரதை பார்த்துட்டு நந்தினி யோசிக்கிறாங்க, இவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க, மகா இருக்கிறத பார்த்தாங்கன்னா நம்ம தலை தானே உருளும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க விஜய் ஐஸ்வர்யா ஆஃபீஸ் ஃபுல்லாக போயிட்டு தேடுறாங்க மகாவை. மகா அங்கே இருக்க மாட்டாங்க. நேராக ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு, ஆமாம் பெருமாள் எங்கே அப்படின்னு கேட்க, இங்கே தான் சார் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, எங்கள் ஆஃபீஸ்லேயே இல்லையே, எங்கே தான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு கால் பண்ண பெருமாளோட நம்பர் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன இது, இந்த நேரம் பார்த்து ஃபோனும் போகலை அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து நந்தினி வந்து மகா அங்கே இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நேராக வந்து என்னது மகா போயிட்டாலாம் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, அத்தை நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க, மகா இங்கே வந்த உடனே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் எதுக்காக நீங்கள் போக விட்டீங்க அப்படின்னு கேட்க, அப்போது நந்தினி வந்துட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. மகா போயிட்டாலா, எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஏற்கனவே விக்ரம் மாமா வந்தப்போவும் நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க, இப்போவும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நந்தினி முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அமுதாவும் மகாவும் வந்து பேசிட்டு வராங்க. அப்போ தான் அமுதா வந்துட்டு மகா கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நல்ல வேளை நாம் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டோம், இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை அங்கேயே போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அமுதா, எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அமுதா வந்துட்டு, அப்போது மேடம் உங்களுக்கு விஷயமே தெரியாதாம், இவ்வளோ நேரம் நம்மளை உள்ளவே லாக் பண்ண வச்சு நம்மளை மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிற மாதிரி கவனிச்சாங்களே, அதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க, நீங்கள் ரோட்டில் ஒரு லேடியை அடிச்சிங்கல்ல, அவங்க தான் இந்த கம்பெனியோட எம்டியாம், அவங்க தான் இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மகா அதை கேட்டே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அமுதா, சரி நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, ஊரில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே, என்ன அப்படின்னு கேட்க, முருகனை வந்து இந்த மாதிரி போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அமுதா கிட்ட சொல்ல, அதை கேட்டு அமுதா, அப்படியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி மதுரையில் கொலை பண்ணிவிட்டு தூக்கு தண்டனை கைதி அவங்க வந்து தப்பிச்சு வந்துட்டு தான் வந்து போலீஸ் வந்து உங்கள் அண்ணனை வந்து தேடி வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அமுதா வந்துட்டு, இல்லை எங்கள் அண்ணன் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மகாவும், நானும் நம்புகிறேன், முருகன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார், அதனால தான் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி நான் வந்து மதுரைக்கு தான் போயிருக்கார், அவர் மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் வந்து யாராச்சும் அப்படி தப்பிச்சு போயிருக்காங்களான்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன், அவர் விசாரித்து சொன்னாருன்னா கண்டிப்பாக என்ன உண்மை அப்படின்னு தெரிஞ்சிடும், நாம் எப்படி உங்கள் அண்ணனை காப்பாற்றிடலாம், நீ அதை நினச்சி கவலைப்படாத அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. அந்த நந்தினியோட செட் பண்ண அந்த ரவுடிங்க வந்து நேராக வந்து
மகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஆட்டோ பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் அடித்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நேராக வந்துட்டு ஆட்டோ ஒரு இடத்துல டேர்ன் ஆகும்போது இவங்க வண்டியை கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டு எல்லாரும் வண்டியிலேருந்து இறங்குறாங்க. நேராக மகாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்துட்டு வந்து ஜீப்பில் ஏற சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு நான் ஏற மாட்டேன், என்னை விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த ரவுடியை வந்து ஒரே அடியை அடிக்கிறாங்க. அடித்த உடனே போய் கீழே விழுந்துடுறாங்க. உடனே அமுதாவை கூட்டிக்கிட்டு நேராக ஓடலான்னு ஓடும்போது திரும்பவும் அந்த ரவுடிங்க ஓடி போய் மகாவை பிடிச்சி அப்படியே கன்னத்திலே பலார்னு அரைகிறாங்க. மகா அப்படியே கீழே விழுந்துருவாங்க. வலி தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்காங்க. அமுதா ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. பின்னாடியே ஜோதி வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே மகான்னு கத்திக்கிட்டே வந்து ஓடுறாங்க. அப்போது வந்துட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஜோதியை வந்து பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. அப்போ கத்தியால் மகாவை குத்த போகும்போது கரெக்டாக ஜோதி வந்து அவங்க கையை பிடிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஜோதியை பிடிச்சி கீழே தள்ளுவாங்க. ஜோதியை பிடிச்சி கீழே தள்ளின உடனே வந்து மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து கட்டை எடுத்து பயங்கரமாக அடின்னு மொத்த பேரையும் அடித்து அங்கேருந்து விரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, போனா கிட்ட வந்து அந்த 2 போலீஸ் கிட்ட போட்டவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா குற்றவாளி கிடைச்சிட்டாங்க, ஆனால் அவங்க மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களையும் தூக்கி உள்ளே வச்சுருப்போம், தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ புவனா வந்துட்டு நான் சொல்கிறத கேளுங்க, முருகன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏம்மா குற்றவாளி கிடைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. நேராக வந்து விக்ரமை வந்து வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக வந்து எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாங்க. விக்ரமை வந்து காரில் ஏற சொல்லி சொல்கிறாங்க. காளிமுத்து வேணின்னு எல்லாரும் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. நடு ரோட்டில் வந்து விக்ரமை நிற்க வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா விக்கி வந்துட்டு இதுக்கு மேலே நாம் அமைதியாக இருந்தால் சரியாக வராது, நாம் உடனே போய் ஈஸ்வரையா கிட்ட விஷயத்தை சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்தால் தான் வந்து நமக்கு வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரன் ஒரு பக்கம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, மதுரையில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஏட்டுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் எனக்கு நீங்கள், இந்த மாதிரி மதுரை சென்ட்ரல் ஜெயிலேருந்து 2 கொலை பண்ணிவிட்டு தூக்கு தண்டனை கைதி யாராவது தப்பிச்சு போயிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் எனக்கு விசாரித்து சொல்லணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க இல்லை சார், என் பொண்ணுக்கு கல்யாணம், 1 மாதமாக நான் போகவே இல்லை வேலைக்கு, இப்போ தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறேன், அதனால் நான் போயிட்டு விசாரிச்சுட்டு சொல்கிறேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் தப்பிச்சு போன மாதிரி தெரியல எனக்கு, இருந்தாலும் நான் விசாரித்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரன் வந்துட்டு கொஞ்சம் உடனே விசாரிச்சே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.